إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அகீதத்து தௌஹீத் என்ற ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களுடைய இந்த அகீதா சம்பந்தமான கொள்கை சம்பந்தமான இந்த புத்தகத்தை நம்ம வரிசையா படிச்சுட்டு வரோம். கடைசியா நம்ம படிச்சிருந்த பார்த்த பாடம் என்ன அப்படின்னா, என்னது? நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கோர்வையாக இந்த 10 விஷயங்களுக்குள்ள அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஷேக் யாரு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய நவாகிதுல் இஸ்லாம் என்ற அந்த புத்தகம் அஷ்ரா மொத்தம் 10 அந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் 10 விஷயங்கள் அப்படின்னு ஒரு 10 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அந்த 10க்குள்ள எல்லாமே பொருந்தி போகக்கூடிய மாதிரியான ஒரு 10 விஷயங்களை ஷேக் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள்? முதல்ல ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. நவாகிதுல் இஸ்லாம் அப்படின்னா என்னன்னா, அவருடைய இஸ்லாத்தை அவர் அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாம ஆக்கிடும். நவாகிதுல் இஸ்லாம்னா என்னது? அவருடைய இஸ்லாத்துல அந்த 10 விஷயங்களும் இல்லாம ஆக்கிடும். அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். இஸ்லாத்தை விட்டு அவரு வெளியே போன ஒரு வருஷம் அவர் ஆயிடுவார். சரியா? இப்ப முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 2வது வாசித்தா, அல்லாஹ்விற்கும் அந்த அடியாருக்கும் நடுவுல ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்துவது. சரியா? 3வது முஷ்ரிக்குகளை முஷ்ரிக்குன்னு சொல்ல மறுப்பது, காஃபிர்னு சொல்ல மறுப்பது. சரியா? வெளிப்படையா முழுமையா காஃபிர்னு தெரியக்கூடிய ஒரு மனிதரை அவர் காஃபிர் சொல்ல மறுப்பது, அல்லது அவர் காஃபிராக இருப்பாரோ இல்லைன்னா முஸ்லீமா இருப்பாரோன்னு சந்தேகப்படுவது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். வெளிப்படையா முழுமையாக தெரியக்கூடிய ஒரு காஃபிரை காஃபிர்னு சொல்லணும். சரியா? 4வது அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களை விட உலக ரீதியான ஒரு விஷயத்தை அதை விட மேலானதாக சிறந்ததாக நினைக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்துல அவர்கள் சொன்ன காரியத்தை விட இந்த உலகத்துல ஒரு நாடு போட்டிருக்க ஒரு சட்டத்தையோ ஒரு தனி மனிதனுடைய ஒரு வார்த்தையவோ இதை விட சிறந்ததாக அதை நினைப்பது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். 5வது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்க விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவர் செய்யறாரு, இருந்தாலும் அதன் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு அப்படின்னா அதை என்ன செஞ்சிடும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அவர் அந்த காரியத்தை செய்யறாரு, நடைமுறைப்படுத்துறாரு, ஆனாலும் அது அவருக்கு விருப்பம் இல்லை, அதுல அவருக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏனோ தானோன்னு பிடிக்காம வெறுப்போடு அவர் அந்த காரியத்தை செஞ்சு வந்தார்னா அதை என்ன செஞ்சிடும்? அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். 6வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை கேலி கிண்டல் செய்வது. குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை ஏதாவது ஒரு விஷயத்துல கேலி செய்வது என்பது இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றிடும். 7வது சூனியம் செய்வது, செய்வினை செய்வது. சரியா? இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது என்பதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அதே மாதிரி 8வது இஸ்லாத்திற்கு எதிராக முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு உதவி செய்வது. இஸ்லாத்தை இல்லாமலாக்க முஸ்லிம்களை அழிப்பதற்காக முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு உதவி செய்வது என்பதும் இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றும். சரியா? அடுத்ததா 9வது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல ஒரு சில மனிதர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இவர்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் ஒரு தரத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவர்களுடைய அந்த ஆன்மீக ரீதியான செயல்கள் மூலமாக அவங்க ஒரு தரத்தை அடைஞ்சிட்டாங்க, அவர்களுக்கு இனிமே தொழுகை கடமை இல்லை, அவர்களுக்கு இனிமே பாவங்கள் என்று ஒன்று கிடையாது, இப்படி ஒரு சிலரை உச்சகட்டத்துல கொண்டு போய் நினைப்பது என்பது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அடுத்ததா 10வது மார்க்கத்தில் எந்த சில விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ளணுமோ, எந்த சில விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக அமல் செய்யணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டேன், அதை நான் கத்துக்கிற மாட்டேன், அதை நான் அமல் செய்ய மாட்டேன் என்று புறக்கணிப்பதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். எது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணுமோ ஒரு முஸ்லிம், எந்த வணக்கங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் கட்டாயமாக கடைபிடிக்கணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் படிக்க மாட்டேன், அதை என்னால தெரிஞ்சுக்க முடியாது, அது எனக்கு தேவையில்லாதது, அந்த அமல்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று ஒருத்தர் அதை புறக்கணிப்பது என்பதும் அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். சரியா? இந்த 10 விஷயங்களும்
ஒருவர்கிட்ட நிகழ்ந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவார். எப்போ? அவருக்கு அதை பற்றிய அறிவு இருக்கணும். சரியா? இந்த விஷயங்கள்ல ஏதாவது நான் ஒண்ணு செஞ்சா அது ஒரு பெரிய பாவம், அதை என்னை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும் என்கின்ற அறிவு அவருக்கு இருக்கணும். சரியா? சந்தர்ப்ப சூழல் காரணமாக செஞ்சிருக்க கூடாது, நிர்பந்தத்தின் காரணமாக செஞ்சிருக்க கூடாது. பிடிச்சிருந்து தெரிந்து சுய அறிவோடு சுய சிந்தனையோடு இந்த 10 காரியங்கள்ல ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்தால் அவர் என்ன செஞ்சிருவாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். சரியா? இதான் நம்ம கடைசியா பார்த்திருந்த விஷயம். அடுத்ததான பாடம் என்ன அப்படின்னா, ஹலால் ஹராம், கூடும் கூடாது என்கின்ற சட்டத்தை இயற்றுவது முழுமையாக அல்லாஹ்வுடைய உரிமை. ஒரு மார்க்கத்துல ஒரு விஷயத்தை இது ஆகும் ஹலால், இது ஆகாது ஹராம் என்று சட்டம் இயற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய உரிமையில் உள்ள விஷயம். சரியா? அதுல வேறொரு நபர்களுக்கு அந்த தகுதியை கொடுப்பதோ அல்லது நாம ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க்க விளக்கம் இல்லாமல் அறிவில்லாமல் இது ஹலால், இது செய்யலாம், இது ஹராம், இது செய்யக்கூடாது என்று சொல்வதெல்லாம் கூடாத தவறான ஒரு விஷயங்கள். சரியா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துஹுமுல் கதிப் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன். உங்களுடைய நாவுகள் தானாக வர்ணிக்கக்கூடிய இது ஹலால் இது ஹராம் என்று உங்களுடைய நாவுகள் வர்ணிக்கிற மாதிரி நீங்கள் எதையும் சொல்ல வேணாம். லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவதற்காக. நீங்களாக எதையாவது போய்கிட்டு இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் ஹலால் என்று நீங்களா எதையும் சொல்ல வேண்டாம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல, குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு லகும் மிர் ரிஸ்கின், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கை நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தந்திருக்கான். சரியா? ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், அதுல ஒரு சிலதை நீங்கள் ஹராமாக ஆக்குகிறீர்கள், ஹலாலாக ஆக்குகிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் தந்திருக்கான். அல்லாஹ் தஆலா அதுல சட்டம் வச்சிருக்கான், எது ஹலால் எது ஹராம் அப்படின்னு. அதுல ஃபஜஅல்தும் நீங்கள் ஆக்குகிறீர்கள், மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், அதுல ஒரு சிலதை நீங்களா ஹராம் ஆக்குகிறீங்க, ஒரு சிலதை நீங்களா ஹலால் ஆக்குறீங்க. குல் அல்லாஹு அதின லகும் அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்லாஹ் தஆலா அதுக்கு உங்களுக்கு அனுமதி தந்தானா? இல்ல. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி அதை நீங்கள் பொய்யுரைத்து சொல்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை மார்க்கத்துல ஆகும் என்று சொல்வதாக இருந்தால், இது செய்யலாம், இது சாப்பிடலாம், இது அணியலாம், இது கூடும், இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்வதாக இருந்தாலும், அல்லது இது கூடாது, இது செய்யக்கூடாது, இது ஹராம், இதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்க, இதை செய்வது என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வதாக இருந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக வந்த விஷயமாக இருக்கணும். விளங்குச்சா? நாம ஒரு விஷயத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? கூடும் கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. அதனாலதான் எங்கேயுமே யாராவது கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுடைய பதில் என்னவா இருக்குன்னு பெரும்பாலும் தெரியாது. நம்மளுக்கு அறிவு கிடையாது, நம்ம மார்க்கத்தை படிச்ச அறிஞர்கள் கிடையாது. நம்ம தானா இல்லையா? நம்ம மார்க்கத்துடைய அடிப்படைகளை படிச்ச மார்க்கத்துடைய குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை எல்லாம் தோண்டி படிச்சு அதனுடைய ஆதாரபூர்வமான கிதாபுகளை எல்லாம் படிச்ச அறிஞர்கள் நம்ம கிடையாது. நம்மளுடைய பதில் என்ன? யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஒரு கால் முழுமையாக தெரிந்த ஒரு கேள்வியாக இருந்தால் பதில் சொல்லலாம். ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் எத்தனைன்னு கேட்டா பதில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 2 ரக்காத்து. ஏன்னா அது எனக்கு தெரியும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எனக்கு முழுமையா எனக்கு தெரியும், எனக்கு எந்த சந்தேகமும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தஹஜ்ஜுத் எத்தனை ரக்காத்துன்னு கேட்டா எனக்கு தெரியாது. தான் நம்மளுக்கு சிறந்தது. 8ன்னு சொல்றது சிறந்ததா, தெரியாதுன்னு சொல்றது சிறந்ததா? அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. பேணுதலான பதில் என்ன? நீ 8ன்னு சொல்லாட்டா குற்றவாளி ஆவோமா? கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை தேடி படித்து ஆய்வு செஞ்சு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமையை நம்மளுக்கு தந்திருக்கானா? இல்ல. விளங்குச்சா? நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, ஒன்றில் நம்ம யாரையாவது அணுக முடிஞ்சு, ஒரு அறிஞரை நம்மளால அணுக முடிஞ்சு கேட்க முடிஞ்சு அந்த பதிலை அவர்களிடத்திலிருந்து பெற்று அவங்களுக்கு சொல்ல முடியுமானால் என்ன செய்யலாம்? சொல்லலாம். நாம எந்த ஒரு கேள்விக்கும், மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த கேள்விக்கும் நம்முடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாரு கேட்கிற கேள்விக்கும் என்ன செய்ய தேவையில்லை? பதில் கொடுக்க தேவையில்லை, மார்க்கத்துடைய தீர்ப்பு கொடுக்க தேவையில்லை. சரியா? விளங்குச்சா? அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இப்படி நாம ஒரு விஷயத்துல இது கூடும் இது கூடாது என்பது சொல்வது இணை வைப்பு. அது எங்க கொண்டு போயிரும்? ஷிர்க் வரைக்கும் கொண்டு போயிரும். எப்ப அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தா. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்வது யாருடைய அதிகாரத்தில் உள்ளது? அல்லாஹ்வுடைய அதிகாரம்.
ஒரு விஷயத்த இது கூடாது, இதே விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அணியக்கூடாது, அல்லது இதை நீங்க செய்யலாம், இதை சாப்பிடலாம், இதை அணியலாம்னு சட்டம் போடுறது யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதுல நான் விளக்கம் இல்லாம, நான் படிக்காம, எனக்கு தெரியாம நான் ஒரு விஷயத்தை போய் இதெல்லாம் கூடாது, இது செய்யக்கூடாது, அல்லது இந்த விஷயம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது தாராளமா செய்யலாம், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் செய்யறேன் இப்படின்னு பதில் சொல்லலாமா? முடியாது. இத ஒருத்தர் தெரிஞ்சே இப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இது அல்லாஹ்வுடைய சட்டம், அவன் போடக்கூடிய தீர்ப்பு, இதுல நானாக என்னுடைய விஷயத்தை சொல்லக்கூடாது, இப்படி சொல்வது என்பது என்னை பெரிய பாவத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கிற விளக்கத்தோடு சேர்ந்து செஞ்சார் அப்படின்னா அவர் இணை வைக்கிறார்னு சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லாஹ்விற்கு தன்னை இணையாக்கி கொண்டார், பிறரை இணையாக்கல. அல்லாஹ் தஆலா அவர் என்ன செஞ்சிட்டாரு? தன்னை இணையாக்கிக்கிட்டாரு. நீ ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்றியா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ ஒரு விஷயத்த ஹலால்னு சொல்றியா, நான் ஒரு விஷயத்துல ஹலால்னு சொல்றேன். இந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அம்லஹும் ஷுரகா, அவர்களுக்கு இணை தெய்வங்கள் உண்டா? ஷரஊ லஹும் மினத்-தீனி மா லம் யஅஸன் பிஹில்லாஹ், அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்காத விஷயங்களை அவர்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு உண்டா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படி ஒண்ணு கிடையாது, வேற எந்த தெய்வமும் கிடையாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இவர்களாக ஒரு சட்டத்தை போடுவதற்கு. சரியா? இப்ப முழுமையாக மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்குரியது. அவன் போடுறதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் ஹலால், அவன் சொல்வதுதான் ஹராம். விளங்குச்சா? ஹை. அதே மாதிரி அடுத்தது, வஇன் அத்தஅதுமூஹும், நீங்கள் அவர்களை பின்பற்றினால் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்களும் இணை வைப்பாளர்கள், நீங்கள் அவர்களை பின்பற்றினால் நீங்களும் இணை வைப்பாளர்கள். இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய இடம் எங்க அப்படின்னா, இத கீழே போட்டிருக்காங்க, இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடுவதை சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா? அதாவது சித்திர பிராணி, இறந்த பிராணிகளை சாப்பிடுவது என்பது இணை வைப்பாளர்கள் சொல்றாங்க பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம், அதுல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு இணை வைப்பாளர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்கள் அவர்களை பின்பற்றினால் நீங்களும் இணை வைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, இறந்த பிராணிகளை சாப்பிடுவதில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர்களோடு சேர்ந்து அவர்களை பின்பற்றி நீங்களும் அந்த காரியத்தை செய்தால் நீங்களும் இணை வைப்பாளர்கள் ஒருவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம், அவர்கள் தங்களுடைய அந்த பாரதியார்கள், சர்ச்சில் இருக்கக்கூடிய அவர்கள், அதே மாதிரி சாஸ்திரியார்கள், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களை எல்லாம் அவர்கள் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள், ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். சரியா? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ யஅபுது இலாஹன் வாஹித், அவர்களுக்கு எல்லாம் ஏவப்பட்டது ஒரே தெய்வத்தை வணங்குவதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, மற்ற அவர்களுடைய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஏவி இருப்பது அல்லாஹை மட்டும் வணங்கணும் அப்படிங்கிறது தான். லா இலாஹ இல்லா ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவன் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன், இணை வைக்கப்படுகின்ற அனைத்தையும் விட்டும் அவன் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன செய்தி அடுத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு சஹாபி முன்னாடி கிறிஸ்தவராக இருந்து ஒரு நஸ்ரானியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி, அவங்க இந்த வசனத்தை படிச்சுட்டு இதை சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்க அவர்களை ரப்பாக எடுத்துக்கல, நாங்க அவர்களை வணங்கல, இன்னா லஸ்னா நஅபுதுஹும், நாங்க அவங்க வணங்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம நாங்க வணங்கல, எங்களுடைய பாரதியார்களை நாங்க வணங்கல, எங்களுடைய சாஸ்திரியார்களை நாங்க வணங்கல. அவங்க சொல்றாங்க நாங்க இவர்கள் யார், ஆனா அவர்களுக்கு சொல்ல அவங்க யார்? இப்ப முஷ்ரிக்குகள் தான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தான் சொல்றான். சரியா? ஆனா இவங்க மாறி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அதுல இருக்கும்போது நான் அவங்க யாரையும் வணங்குனது கிடையாது, நாங்க அவங்கள வணங்குனது கிடையாது. ஆனா எப்படி நீங்க முஷ்ரிக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் ஹராமாக்கி கொண்டதை உங்களுக்கு நீங்கள் ஹராமாக்கிக்கிட்டீங்களா, அவர்கள் தங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டதை உங்களுக்கு நீங்க ஹலாலாக்கிக்கிட்டீங்களா, அப்ப நீங்க அவங்கள வணங்கிட்டீங்க. இங்க வணங்குனதுக்கான அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு விஷயத்த கூடாதுன்னு சொல்லிட்டா அது எங்களுக்கும் கூடாதுன்னு நீங்க அவங்கள பின்பற்றுறீங்களா, அவங்க ஒரு விஷயத்த கூடும்னு சொன்னா அது எங்களுக்கும் கூடும்னு நீங்க பின்பற்றுறீங்களா. அப்ப இதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றானா, வ இன் அத்தஅதுமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்கள் அவர்களுக்கு பின்பற்றினால், அவர்களை பின்தொடர்ந்தால், அவர்களை ஃபாலோ பண்ண, அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் முஷ்ரிக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு விளக்கம் தான், நீங்கள் அவர்களை ஹராமாக்கியதே உங்களுக்கு நீங்க ஹராமாக்குகிறீங்க, நீங்கள் அவர்களை ஹலாலாக்கியதை உங்களுக்கு நீங்க ஹலாலாக்குகிறீங்க, அதனாலதான் நீங்கள் முஷ்ரிக்குகள், இணை வைத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
இந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யல, வணக்க வழிபாடுகள்ல, வெளிப்படையான வணக்க வழிபாடுகள்ல எதையும் அவர்களுக்கு செய்யல. இங்க அவங்க இணை வைச்சதுக்கு அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய விஷயம் என்ன, அவர்கள் ஹராமாக்கியதை தங்களுக்கு இவங்க ஹராமாக்கிட்டாங்க, அவர்கள் தங்களுக்கு ஹலாலாக்கியதை தங்களுக்கு இவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். அதை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன சொல்றான், முஷ்ரிக்குன்னு சொல்றான். விளங்குச்சா? அப்போ ஒரு விஷயத்தை ஹலால்னு சொல்வதோ, ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்வதோ, ஒரு விஷயத்தை கூடும்னு சொல்வதோ, ஒரு விஷயத்தை கூடாதுன்னு சொல்வதோ, இதெல்லாம் எங்க உள்ளது? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. முழுமையான அறிவும் தெளிவும் இருந்தாலே தவிர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யலாம், செய்யக்கூடாது, கூடும், கூடாது, ஹலாலு ஹராமு என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லிடவே கூடாது. சரியா? அதே மாதிரி தாடி வைக்கிறது வாஜிப். நீங்க சொல்றது என்னது? தாடி வைக்கிறது வாஜிப். அதுக்கு மாற்றமானது மலிக்கிறது ஹராம். அல்லாஹ்வுடைய நேரடியா தடுத்தது. நீங்கள் மஜூசிகளுக்கு மாற்றமாக, யகூதிகளுக்கும் மாற்றமாக நடங்க. அவங்க என்ன செய்யறாங்க? மீசைய வளர்க்குறாங்க, தாடிய வலிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு மாற்றமா நடங்க. என்ன செய்யுங்க? தாடிய வளருங்க, மீசையை எடுங்க. தாடியை வலிப்பது என்பது ஹராம், அல்லாஹ் நேரடியா தடுத்தது. தாடி வளர்ப்பது என்பது வாஜிப். அறிஞர்கள் கட்டாயம் தான் சொல்றாங்க, சுன்னான்னு சொல்லல. ரெண்டாவது படிப்பாங்க. சரியா? சரி. ஷைத்தானின் சூழ்ச்சி இந்த விஷயத்துல, ஹலாலாக்கக்கூடிய ஹராமாக்கக்கூடிய விஷயத்துல ஷைத்தான் எப்படி சூழ்ச்சி செய்யறா அப்படின்னா, ஒலா தாக்குலு மிம்மாலம் இதுக்கு இஸ்மல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத விஷயங்களை நீங்க சாப்பிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்த விஷயத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம். வ இன்னஹு லஃபிஸ்குன், அது ஒரு பாவம், அது ஒரு பாவம். வ இன்ன ஷயாத்தீன, ஷைத்தான்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ல யூஹூன இலா அவுலியாஇஹிம் லியுஜாஹிதுலூஹும், உங்களிடத்துல லியுஜாதிலூக்கும், உங்களிடத்தில் அவர்களுடைய அந்த தோழர்களை கொண்டு தர்க்கம் செய்வதற்காக ஷைத்தான் உங்களிடத்துல அனுப்புறாங்க. வைன் அத்தத்துமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்கள் அவர்களை, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களை பின்பற்றினால் நீங்கள் அவர்களோடு இணை வைத்தவர்களா ஆகிருவீங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட பிராணிகளை நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ஹராம் முஸ்லிம்களுக்கு. ஆனா ஷைத்தான்கள் இந்த முஷ்ரிக்குகளை கொண்டு உங்கள்கிட்ட ஏவுறாங்க, என்னன்னு, இந்த மாதிரி பிராணிகளை சாப்பிடலாம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடலாம் என்று ஷைத்தான்கள் அவர்களுடைய தோழர்கள் முஷ்ரிக்குகளை கொண்டு உங்களோட ஏவி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வைக்கிறான். ஒரு கால் அவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் அவர்களுக்கு பின்பற்றினீர்கள் அப்படின்னா நீங்களும் இணை வைப்பார்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்கிறோம். சரியா? அடுத்த வாரம் இபாதா, வணக்கம் அப்படின்னா என்ன, அதனுடைய பொருளும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்களும். வணக்கம்னா ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல நேசத்தோடும் ஆதரவோடும் பயத்தோடும் அல்லாஹ்விடத்துல முழுமையாக அர்ப்பணமாகிறதுக்கு பேர் தான் என்னது? வணக்கம், இபாதா. சரியா? வணக்கம் இபாதத் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டான், இதெல்லாம் வணக்கம் என்று நமக்கு சொல்ல முடியும், ஒரு பட்டியல் போடலாம். இது வணக்கம், இது வணக்கம், இது இபாதத், இது இபாதத் நம்ம சொல்லுவோம். பொதுவாக வணக்கம்னா என்ன, இபாதத்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் நேசத்தோடும் ஆதரவோடும் பயத்தோடும், இந்த மூன்றும் இருக்கணும். நேசம், ஆதரவு, பயம், இந்த மூன்று விஷயங்களும் ஒரு சேர ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணமாகுவதற்கு பெயர் தான் என்னது? வணக்கம். இதுல பிரபல்யமான, அதே மாதிரி அந்த வணக்கம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வணக்கத்தை எப்படி காட்டி தந்தாங்களோ சொல்லி தந்தாங்களோ அப்படி இருக்கணும். ஒரு வணக்கத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அந்த வணக்கத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கணும், அல்லாஹ்விடத்துல ஆதரவு இருக்கணும், அல்லாஹ்விடத்துல பயம் இருக்கணும். இந்த பண்புகளோடு நான் ஒரு வணக்கத்தை செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தாங்களோ, மார்க்கமாக்கினார்களோ அந்த அடிப்படையில் நான் செய்யணும். சரியா? இதுதான் வணக்கம். அதே மாதிரி வணக்கம் என்பதற்கான ஒரு பிரபல்யமான தாரீஃப், விளக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய சொல் ரீதியான, செயல் ரீதியான, மறைமுகமான, வெளிப்படையான அனைத்தும் வணக்கம். வணக்கம்னா என்னது? அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய,
இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இதெல்லாம் அல்லாஹு தாலா விரும்புவான் என்று இருக்கக்கூடிய அது ஒரு சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அது மறைமுகமானதாக இருக்கலாம், வெளிப்படையானதாக இருக்கலாம். அதெல்லாமே என்னது? வணக்கம், இபாதத். சரியா? ஒவ்வொரு வணக்கமாக சொல்றதுக்கு பதிலா பொதுவாக இது எல்லாமே வணக்கம் தான் அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம் என்ன? அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய ஒரு சொல்லோ ஒரு செயலோ, அது வெளிப்படையாக இருக்கிறதோ மறைமுகமாக இருக்கிறதோ, அது எல்லாமே என்னது? வணக்கம். சரியா? இதுதான் வணக்கம். இப்ப வணக்கத்துல உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள் உண்டு, நாவால் செய்யக்கூடிய வணக்கங்கள் உண்டு, உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் உண்டு. உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வை பயப்படுறது, அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறது, அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறது, இதெல்லாம் என்னது? உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள். நாவால் செய்யக்கூடிய வணக்கங்கள்லாம் தஸ்பீஹ் செய்யறது, லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், துஆக்கள் தஸ்பீஹ்லாம் இருக்கா இல்லையா? இவையெல்லாம் நாவால் செய்யக்கூடிய வணக்கங்கள். உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் தொழுகை, துஆ செய்யறது, ஜகாத்து கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள். சரியா? இப்படி 3 வகையான வணக்கங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன் இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் ஜின்களையும், இந்த வசனங்கள்லாம் மனப்பாடமா தெரியும் தானே? எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க இந்த வசனத்தை குறைஞ்சது? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் தஆலா படைத்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக. சரியா? அல்லது அவனை வணங்குவதற்காக. நான் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ரிஸ்கையோ அல்லது எனக்கு உணவு தரணும்னோ நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மனிதனையும் ஜின்னையும் படைச்சிருக்கேன், அவங்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்கல, எனக்கு நீங்க ரிஸ்க் தரணும் அல்லது எனக்கு நீங்க உணவு தரணும்லாம் நான் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன? என்ன நீங்க வணங்கணும். இதான் நோக்கம். மனிதர்களை ஜின்களை அல்லாஹ் தஆலா படைச்சதுக்கான நோக்கமாக சொல்றது அவர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பதற்கான நோக்கம். சரியா? இப்ப இந்த வணக்கத்துல வழிகெட்டவர்கள் யாரு அப்படின்னா, அல்லாஹுவை வணங்குவதை மறுத்து பெருமை அடித்தவர்கள், கிபுரோட முஸ்தக்பிர். சரியா? நான் வணங்க மாட்டேன், முஷ்ரிக்குகள் காஃபிர்களை சொல்லலாம். சரியா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று பெருமை அடித்த ஒரு கூட்டம் உண்டு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஒரு கூட்டம், வணங்குகின்ற விஷயத்துல ஒன்று அல்லாஹ்வை வணங்காமல் இருந்தவங்க, அல்லது அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு தெய்வங்களையும் வணங்கினவங்க. 3வது ஒரு கூட்டம், இதெல்லாம் வழிகட்ட கூட்டங்கள். 3வது கூட்டம் தவறான முறையில் வணங்கினவங்க. அல்லாஹ் தான் வணங்குறாங்க, ஆனா எப்படி வணங்கினாங்க? தவறான முறையில, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த முறையில வணங்கல. எந்த வணக்கமா இருந்தாலும் சரி, அது எப்படிதான் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் இருக்கணும். அது சொல் ரீதியான வணக்கமா இருந்தாலும் சரி, செயல் ரீதியான வணக்கமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நேரம் வேணா செய்யுங்க. சரியா? எவ்வளவு பொருளாதாரத்தை வேணா செலவு பண்ணுங்க, எத்தனை வருஷம் வேணா நீங்க செஞ்சிருங்க, அது எப்படித்தான் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி காட்டி தந்தாங்களோ அப்படிதான் இருக்கணும். சரியா? 70 வருஷம் ஒருத்தர் தொழுது இருக்காரு, 70 வருஷம் ஒருத்தர் தொழுது இருக்காரு. என்ன தொழுக? உதாரணமா இஷாவுக்கு பின் சுன்னத்துன்னு வை. 70 வருஷம் தொழுது இருக்காரு. இஷாவுக்கு பின் சுன்னத் எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. அப்படிதானா இல்லையா? சரியா? இருங்க. வேறு ஏதாவது ஒரு வணக்கம், வேறு ஏதாவது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வணக்கத்தை இப்படித்தான் நீங்க இந்த வணக்கத்தை செய்யணும், இதுதான் உங்களுக்கான முறை. ஒரு நோன்பு, காலையில எந்திரிக்கும் போது சகர் வைக்கணும், சாயந்தர நேரத்துல மகரிபுடைய நேரத்துல சூரியன் மறைவதற்கு முன்னாடி நோன்பு திறக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறை. 60 வருஷம் செய்யறாரு, 70 வருஷம் செய்யறாரு. சரியா? நோன்பு வைக்கிறாரு, வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அல்லது தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எதுவும் செய்யல, சகர் வைக்கிறத 7 மணிக்கு வைக்கிறாரு. சகர் வைக்கிறத ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு வைக்கிறாரு. ஃபஜ்ருக்கு முன்னாடி சகர் வைக்கணும், ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு வைக்கிறாரு. அல்லது நோன்பு திறக்கிறத எப்ப திறக்கணும்?
சூரியன் மறையக்கூடிய நேரத்துல மகரிபுக்கு முன்னாடி மகரிபு தொழுதுட்டு நோம்பு திறக்கிறாரு. இப்ப இவர் 70 வருஷம் தொழுது அந்த நோம்பு வச்சாலும் அவருக்கு அந்த நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த வணக்கத்தை காட்டி தந்தாங்களோ அப்படி செஞ்சா மட்டும்தான் எந்த ஒரு வணக்கத்திற்கும் அல்லாஹ்விடத்துல பெருமதி. சரியா? நம்ம எவ்வளவு வருஷம் செஞ்சோம், எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணோம், எவ்வளவு உடல் உழைப்ப போட்டோம், எதுவும் அல்லாஹ்விற்கு அங்க தேவையில்லை. இஹ்லாஸா இருக்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்ய காட்டி தந்தாங்களோ அப்படி இருக்கணும். அப்படி இல்லாட்டா அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்விடத்துல எந்த கூலியும் கிடையாது. சரியா? அதே மாதிரி இதெல்லாம் வழிகட்ட வணக்கங்கள்ல வழிகட்ட கூட்டங்கள். சரியாக வணங்குபவர்கள் யாரு? இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறையில அல்லாஹ்வை வணங்குபவர் தான் ஒரு முஃமின் வாஹித். சரியா? கைர். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த காரியத்தை செஞ்சாங்க, ஒரு தேவைக்காக செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா நிறுத்திட்டான். போதும், இதுக்கு மேல நீங்க இந்த காரியத்தை பண்ண வேணாம், நிறுத்திட்டான். இது நம்ம வளமையா செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக எப்படி மாறும்? ஏன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஜுமாவுடைய அந்த ஃபஜ்ர்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஓதுவாங்கன்னு வருது? சஜ்தா சூரா ஓதுவாங்கன்னு வருது. சரியா? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சுன்னாவா வருது? வளமையா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு வந்த ஒண்ணு, அதனால சுன்னாவா நமக்கு கைக்கு வருது. இப்படி இருக்கிற ஒரு விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த ஒரு சில காலங்கள், ஆரம்ப காலத்துல கொஞ்ச நாட்கள் செஞ்ச ஒரு காரியம் தான் அது. அல்லாஹ் தஆலா தடை செய்யறான். அதாவது அந்த அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? செய்ய வேண்டாம், இப்படி நீங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் அல்லாஹ் தஆலா தடை செஞ்சாங்க. அதை நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டிய காரியம் இல்லை. செஞ்சா அப்படி கேக்குறீங்களா? இல்ல இல்ல, இல்ல இல்ல, தடை செய்யப்பட்டதுன்னா எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியா செஞ்சு வந்ததால அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு தடை வருது. சரியா? அப்படிதான். கிளாஸை முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வணக்கங்கள் அப்படின்னா உள்ளத்தால் ஏற்படக்கூடிய வணக்கங்கள், நாவால் ஏற்படக்கூடிய வணக்கங்கள், உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்றெல்லாம் பார்த்தோம். இன்னொரு பகுதி இருக்கு, அன்றாடம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சாதாரண ஆதத்துகள் இருக்குல்ல, வளமையான விஷயங்கள். நம்ம விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, சரியா? உடலை வலிமையா வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், புத்திய ஸ்ட்ராங்கா நல்ல சிந்தனையா வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதுவும் வணக்கமாக மாறும். சாரத்தில் இபாதத்து சாரத்தில் ஆதத்து இபாதத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதத்துகள் இபாதத்துகளாக மாறும், வளமைகள் வணக்கங்களாக மாறும். நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, சரியா? இந்த மாதிரி வளமைகள் எல்லாம் வணக்கமாக மாறும். எப்ப அப்படின்னா, அந்த விஷயங்களை எல்லாம் அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு இது காரணமாக எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்துல ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா அது என்னவா மாறும்? வணக்கமா மாறும். சாதாரணமா ஒருத்தர் தூங்குறாரு, நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல படுத்து தூக்கம் வருதுன்னு தூங்குறாரு, காலையில எந்திரிச்சு ஃபஜ்ரை தொழுதுட்டு வேலைக்கு போறாரு. இது என்னது? இது ஒரு ஆதத், இது ஒரு வளமை. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வளமையா ஒரு 10:30 மணிக்கு தூங்குவாருன்னு வைங்க, 10 மணிக்கு தூங்குவாருன்னு வைங்க, முயற்சி எடுக்கிறாரு, இஷா தொழுது முடிஞ்ச உடனேயே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு, அதற்காக தன்னுடைய வேலைகளை எல்லாம் அதற்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணுங்கிறதுக்காக. தஹஜ்ஜுதுக்கு ஒரு 3:30 மணிக்கு நான் எந்திரிச்சிடணும், ஃபஜ்ருக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் முன்னாடி எடுக்கிறார். சரியா? சீக்கிரமா தூங்கிடணும், அதுக்கு என்ன செய்யலாம், அந்த நேரத்தோட வேலைகளை எல்லாம் குறைச்சிடணும். இப்ப இந்த தூக்கம் அவருக்கு என்னவா மாறுது? ஒரு வணக்கமாக மாறுது அவருக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உடலை ஸ்ட்ராங்கா, உதாரணமா ஜிஹாது இருக்குன்னு வைங்க, ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு 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 நடைமுறை இப்ப நம்ம காலத்துல இல்ல இருந்துச்சுன்னு வைங்களேன். ஜிஹாதுக்கு போகணும்னா உடம்பு சும்மா இருந்தா போதுமா? சாதாரணமான இல்ல போர்ல போய் நிக்க முடியுமா? இல்ல. 2 பேர் எதிர்த்து வர்றாங்க அப்படின்னா சண்டை போடணும் அவங்களோட. ஜிஹாதுனா அதுதான். சரியா? அவங்களோட கையாலையோ வாளாலையோ என்ன செய்யணும்? அவங்களோட சண்டை போடணும். அதுக்கு உடல் என்ன செய்யணும்? ஆரோக்கியமா வைக்கணும். இதுக்காக ஒருத்தர் உடலை திட்டமா வச்சுக்கிறதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் செய்யறாரு. எண்ணம் என்ன? இந்த மாதிரி ஒரு போர்க்களம் வரும்போது
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் இந்த மாதிரி நின்று எதிரிகளோடு சண்டை போடணும், அவர்களை முடிஞ்ச அளவுக்கு முறியடிக்கணும் என்ற எண்ணத்துல இப்படி தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காக ஒருத்தர் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்யறாரு. இப்ப இவர் செய்யறது என்னது? இபாதா. எண்ணத்தை பொறுத்து மாறும், எண்ணத்தை பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். இந்த ஆதத்தான இந்த வளமையான விஷயங்கள் எல்லாம் இபாதத்துகளாக மாறும். சரியா? இப்படி ஒரு இபாதத்துகள் இருப்பதையும் அறிகிறவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.